மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, எதிரியை ஜெயிக்கணும்னு முடிவு செய்துவிட்டால் நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே. எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கிறானே என்ற நினைவே அவனை கொன்றுவிடும். எதிரியை உங்களை அழிஞ்சு போகணுன்னு ஒருத்தன் நினைக்கிறான். அப்போ நீங்கள் அவனை அழிக்கிறதுக்கோ இல்லை அவன் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கோ இல்லை அதை நினச்சி மனவேதப்படுறதுக்கோ அப்படியும் இல்லைன்னா ஒரு வார்த்தையாவது அவனை திருப்பி திட்டணும் இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்யணும் அப்படின்னும் நினைக்க தேவையே இல்லை. உங்களுடைய எதிரிக்கு முன்னாடி நீங்கள் புன்னகையோடு இருந்தாலே போதும், அவனுக்கு மனசு வெந்து போயிடுவான். என்னடா நம்ம இவ்வளவு தொல்லை கொடுக்குறோம், இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறோம், ஆனால் அதெல்லாம் தாங்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களேங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அவனுடைய வினைக்கு எதிர்வினை கொடுக்கறத விட அதை விட்டுட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தினால் உன்னுடைய எதிரி அழிந்து போவான். 2வது விஷயம், தனித்து போராடி கரை சேர்ந்த பின் திமிராய் இருப்பதில் தப்பில்லையே. உங்களுக்கு சந்தோஷம் வரக்குள்ள இல்லை நீங்கள் நல்ல உயர்நிலையில் இருக்கக்குள்ள பாராட்டுக்களும் புகழும் உங்கள் கூட எப்போவும் இருக்கிற நண்பர்களும் 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் அதே கஷ்டம் வரக்குள்ள எல்லோரும் ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. ஆனால் நீங்கள் தனி ஒரு ஆளாக நின்று எல்லா பிரச்சனைகளையும் வென்றெடுத்து அப்படி மேலே நிற்கும் பொழுது உங்களுடைய நண்பர்களும் எதிரிகளும் உங்களுக்கு பின்னாடி இருப்பாங்க. உங்களுடைய துரோகிகள் அழிஞ்சு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் அப்படி ஒரு பார்வை பார்ப்பீங்கள்ல, அதுதாங்க வாழ்க்கை. அதனால் எல்லாரும் வேணும்னு தேவையில்லை. இறைவனோ இயற்கையோ அதுவும் நீங்களும் உங்களுடைய முயற்சி இருந்தால் போதும், கட்டாயம் வெற்றி கிடைக்கும். 3வதாக, எங்கே நாம் அதிக காயப்படுகிறோமோ அங்கே தான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோன்னா, அப்படியே கஷ்டமே படக்கூடாது, எல்லாமே நம்ம நினைக்கிறதா நடக்கணும், எல்லாமே சந்தோஷமாக நடக்கணும், வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அப்படியே ஒரு ஸ்டெப்பாக முன்னேறிக்கிட்டே போயிட்டே இருக்கணும், எந்த விதமான கஷ்டமும் வேணான்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி உண்மையான வாழ்க்கை இருக்காது. நிறைய இடங்களில் கல்லால் அடிக்கப்படுவோம், சொல்லால் அடிக்கப்படுவோம். அதையெல்லாம் வாழ்க்கையுடைய பாடமாக எடுத்துக்கிட்டு எதிர்த்து நின்று போராடினா வெற்றி நமக்கு நிச்சயம். சந்தோஷமாக நம்மளால் வாழ்க்கையை வாழ முடியும்.